friends, welcome to Country Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நமக்கு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல்ல பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு வீடியோல போய் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு தரமான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பை ஒரு 2 முட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொலையை நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். இருக்குங்க அதுக்குள்ளே நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணிடலாம். இதில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைவோல் அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சுடுதண்ணிங்கிறனால கொஞ்சம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசையும் போதே நமக்கு அரிசி மாவு கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதனால் நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கும்போது நமக்கு நல்லா உடையாமல் நம்ம உருட்டி எடுக்கிற சின்ன சின்ன பாலில் அப்படியே இருக்கும். அரிசி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருண்டையாகவும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி தட்டை ஷேப்பில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு நம்ம 3 கப் அளவு தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த கப்பில் தான் நான் அரிசி மாவு எடுத்தேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் நீங்கள் தண்ணி நல்லா மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமாவே உருட்டி வச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், ரவுண்ட் ஷேப்லேயும் தட்டை ஷேப்லேயும் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். வச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்தா உருண்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம். உருண்டைகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சுங்க. நமக்கு நல்லா வெந்த உடனே உருண்டைகள் ஃபுல்லாக நல்லா மேலே எலும்பி வரும். ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு நல்லா பாயில் ஆயிரும். கப்பு வெல்லம் எடுத்துருக்கோங்க. இதில் 1 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிட்டு நம்ம நல்லா இருத்து எடுத்துக்குவோம். மணல் ஏதாவது இருந்தால் வந்துடும், அதனால் இருத்து எடுத்துக்குவோம். உருண்டைகள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். இந்தளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதில் வர்ற பால் ஃபஸ்ட்டு நம்ம பால் வரும்ல தேங்காய் பால், அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். நம்ம போட்ட உருண்டைகள் எல்லாம் நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு பாயில் ஆன உடனே நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம காய்ச்சின வெல்லத்தை நல்லா இருத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு பால் கொழுக்கட்டை கொஞ்சம் கெட்டியாக வர்றதுக்காக 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்து அதெல்லாம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்த உடனே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பயிரை இது கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா கொலையை வேக வச்சு வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம அரைச்ச தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொதிக்க வேணாங்க, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.